இது எல்லாமே மீன் பிடிக்கிற வண்டி தான் பாருங்கள். காலைல இங்கேருந்து மீன் பிடிச்சிட்டு வந்தாங்க. இந்த இடத்துல தான் போட்டிருந்தாங்க. அந்த சுறா மீன் அப்படி ஒதுக்கி வீசினாங்க. ஆனால் தண்ணி அல்ல இந்த அளவுக்கு மேலெலாம் வரல, கீழே தான் நின்றுட்டு இருந்தது. ஆனால் இப்போ தண்ணி இப்படி சரசரன்னு மேலே ஏறிடுது. இந்த அளவுக்கு மேலே இவ்வளோ வரலாம் வரல. இங்கெல்லாம் தண்ணி வரவே இல்லை. சும்மா மீன் உணவு போட்டாங்க, தண்ணி சும்மா இருந்தது. இப்போ இந்த நாளில் பயங்கரமாக வீசுது. மலைகள்லாம் பெய்யுமா இருந்தாலும் அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அங்கே ஒரு தீவு. இந்த மலை இல்லை, இதுக்கு பின்னாடி ஒரு மலை தெரியுது இல்லை, அந்த மலைக்கு தான் இப்போ ஷிப்பு இங்கேருந்து அங்கே போய் அங்கே ஆளை இறக்கிட்டா திருப்பி அங்கிட்டு போவோம். ஸோ இங்கே இந்த பக்கத்தில் இதுதான் கொஞ்சம் பெரிய தீவு. பிராஸ்லின் தான் பெரிய தீவு. பாருங்க மேலே தண்ணி பயங்கரமாக ஏரியும். அங்கே அந்த இடத்துல போகிறப்ப அள்ளி வீசும். அங்கே ஒயிட் கலர்லாம் தெரியுதா, ஜூம் பண்ணி காமிக்கிற மாதிரி. ஒயிட் கலர் தெரியுதா, நல்லா வர்றது. அங்கெல்லாம் நிற்க முடியாது, ஆழ்கடல் அள்ளி வீசும் தண்ணி. எங்கிட்ட லாடி, அந்த தீவு பேர் லாடி. ஆக்சுவலாக லாடிக்கு ஷார்ட் பேர் தான், அது ஃபுல் நேம் இருக்குது பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்குது. உட்காந்து நின்று இந்த இடத்த விட்டு போக மனசே இருக்காது. போட்டு எடுக்க உட்காந்து நினைக்கிறேன். பார்க்கலாம், பசங்க இருக்காங்க இன்றைக்கி. எனக்கு வீக் ஆஃப், அவங்க வருவாங்க, போய் பார்த்துட்டு போய். ஆக்சுவலாக பீச்சுக்கு போகலான்னு பிளான் பண்ணேன் இன்னைக்கு. ஆனால் கொஞ்சம் தூரம் நடக்கிற மாதிரி இருக்குது. இப்போ என் சாவி என்கிட்ட இருக்குது, அந்த வீட்டோட சாவி. சரி இப்போ அவங்க போனால் நாங்கள் தேடுவாங்களே நம்மளை, அதனால் கூப்பிட்டுட்டு போவோம் நம்ம. இப்போ அங்கே போவோம். இது நம்ம ஊர் டாஸ்மார்க் மாதிரி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன், நம்மளுக்கு தெரியலை. பார்க்கிங் சும்மா அப்படி தான் நினைக்கிறேன். அழகாக இருக்குது தீவு. அப்படியே இந்த மேகமூட்டம் வருதுங்க, அப்படியே வந்து அப்படியே மலையை கொட்டிட்டு போயிடும். அப்படியே கொஞ்ச நேரத்தில் அதான் நம்ம கையில் வந்து குடை எடுத்துகிட்டே வரணுமாங்க அந்த தீவுக்கு வந்தால். இது மழை காலம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க, இந்த மாதத்தோடு முடியும்னு நினைக்கிறேன். இப்போ எக்ஸ்டென்ஸ். ஹாய், பார்த்தீங்களா மக்கள் எப்படி இருக்காங்கண்ணே, அவ்வளோ இதாக இருக்காங்க மக்கள். அதுதான் அந்த மக்கள் ரொம்ப ஒரு நம்ம எல்லாத்தையும் நல்ல ஒரு பழக்கம், நல்ல ஒரு இதாக பழகுவாங்க. எல்லாத்தையுமே ரொம்ப இதாக இருப்பாங்க மக்கள் எப்பயுமே. நம்ம ஆக்சுவலாக சேஃப்டி ரொம்ப உண்மையாக சொல்ல போனால் நல்ல சேஃப்டி நல்லாயிருக்கும் இந்த ஏரியா ஃபுல்லாக. ஸோ நம்ம ஆஃபீஸ் போகலாமா? அப்படியே போயிட்டு ஆஃபீஸ் போயிட்டு பார்த்துட்டு வரலாம். போட்டு வந்துருக்கு, போட்டில் தான் கிளம்பி எல்லாம் வந்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 5:30 இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த போட்டு. ரிட்டன் கிளம்புறப்போ பார்க்கலாம். சூப்பராக இருக்கும் இந்த போட்டு கிளம்புறத பார்த்தீங்கன்னா. காலையில் இதில் பார்த்தா ஒரு ஆமை ஒன்று கிடந்தது, பெரிய ஆமையாக காணும். இப்போ அதான் பசுமையாக இருக்குது பாருங்கள், க்ரீனிஷாக இருக்குது. இப்போ இங்கே இருக்க எல்லாம் கடல் பக்கத்தில் சில்லுன்னு தான் இருக்குது. திடீர்னு இங்கே வந்து இந்த கிளைமேட்டுன்னு நம்ம சொல்ல முடியாது, கிளைமேட் மாறிக்கிட்டே இருக்கும். இந்த இன்னொரு போட்டு வந்துச்சு, பெரிய போட்டு வந்துருச்சு. இந்த போட்டு கிளம்பிடும்னு நினைக்கிறேன். ஹாய், குழந்தை கூட இவ்வளோ அழகாக நம்மளை எடுத்துக்கிது பாருங்கள். ஸோ நம்ம அடுத்த போட்டு வரும், இப்போ பார்க்கலாம். போயிட்டு வீட்டில் கொஞ்சம் வேலை இருந்தது, வந்து 2 நாள் ஆச்சா. ஸோ துணி இதெல்லாம் துவைக்கிற மாதிரி இருந்ததா, எல்லாத்தையும் துவைச்சி போட்டுட்டு கொஞ்சம் சமைச்சேன். இன்றைக்கி தான் முதல்ல, ஏன்னா இத்தனை நாள் ஹோட்டலில் தங்கியிருந்தேன். ஸோ இன்றைக்கி தான் வந்தேன், டைம் இருந்தது. சரி நம்ம போட்டு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். 2 போட்டு இருக்குது, இன்னொரு போட்டு வந்துருக்கு. ஸோ இந்த போட்டு கிளம்புனா தான் அந்த போட்டு கிளம்ப வரும் உள்ளே. பார்ப்போம் உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு. நம்ம கேப்டன்லாம் நின்றுட்டுருக்காங்க. ஸோ இதுதான் கேட் கோகோஸ். இங்கே தான் நம்ம கிளம்பிருச்சு, வண்டி எடுத்துட்டாங்க. ஸோ இதுதான் நம்மளோட இது கேட் கோகோஸ், நம்ம ஆஃபீஸு. ஸோ நான் வந்து பார்ப்போம், அந்த போட்டு எடுத்துருவாங்க. ஸோ நம்ம வந்து பார்க்கலாம், ஏன்னா அந்த அடுத்த போட்டு வந்துருச்சு, எடுக்க போகிறாங்க. நீட்டாக இருக்குங்க அந்த இடமே பாருங்கள், இவ்வளோ நீட்டாக வரும். ஒரு சின்ன குப்பை இருக்கா பார்த்தீங்களா கீழே, அவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்க, மெயின்டைன் பண்ணுவாங்க. விஜய் அது ஃப்ரெண்டு ரூம்மேட்டு அது எப்படி இருக்குன்னு, சூப்பராக இருக்கு. விளாக் கேட்குறவள என்னென்னு. ஸோ ரூமில் எவ்வளோ நேரத்தில் சும்மா உட்காந்துருக்கிறது, அதான் வந்தாச்சு கிளம்பி. ஸோ இங்கே தான் வந்து பேசஞ்சர்லாம் வருவாங்க. ஆக்சுவலாக எனக்கு வேலை வந்து பார்த்திங்கன்னா இது உள்ளே தான் வேலை ஃபுல்லாகவே, எல்லாம் என்ட்ரி போட்டு இங்கே வரும் வெளியில். ஸோ இந்த பேசஞ்சர்லாம் போயிட்டுருக்காங்க.
ப்ரோ ஹாய். இப்போ பாருங்க இந்த வண்டி எப்படி போகுது மட்டும் பாருங்க. சூப்பராக இருக்கு. அழகாக வந்து இந்த போட்டு பார்த்தீங்கன்னா சின்ன இந்த வெளியிலேருந்து வராங்கல்ல ஃபாரினர்ஸ் தனியாக, அவங்க வந்து இந்த போட்டை எடுத்துகிட்டு நான் சொன்னல இந்த தீவு மலைக்கு பின்னாடி அங்கிட்டு போனால் அங்கே போகிறதுனா அந்த மலையை கிராஸ் பண்ணி போகணும். இதில் போனீங்கன்னா ஈஸியாக பீச்சுக்கு போகலாம். இந்த போட்டில் போகணும். அங்கங்கே ஏன்னா சுற்றி தீவு தானே, நீங்கள் எங்கே வேணாலும் போய் நிப்பாட்டிக்கலாம். நல்ல சுத்தமான பர்ஃபெக்டான இடமா இருக்கும். அது இந்த போட் மாதிரி போட்டில் போவாங்க. ஸோ இது மாதிரி வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்குமா இல்லை. நான் இந்த போட்டில் தான் வந்தேன். அந்த வீடியோலாம் அதில் உங்களுக்கு போடுறேன். இதில் சைடில் போகிறேன். இப்போ இந்த வீடியோ ஓடிட்டுருக்குல்ல, சைடில் அந்த வீடியோ அட்டாச் பண்ணுறேன். உங்களுக்கு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். இப்போ அந்த வீடியோ ஒவ்வொன்றுமே அந்த வீடியோ பாருங்கள். அந்த பிளாக் கலர் அந்த கடலில் பாருங்கள். அங்கேருந்து மாஹிலேருந்து கிளம்புனதுலேருந்து இங்கே வர கொஞ்சம் கொஞ்சம் ஷார்ட் எடுத்துருப்பேன். ஏன்னா என்னால் எடுக்க முடியல வீடியோ. அது எப்படி இருக்குன்னா அந்த இது ஷார்ட்டு எனக்கு 5 அடி 6 அடி உயரத்தில் போயிட்டு கீழே இறங்குது போட்டு. இந்த போட்டு 5 அடி 6 உயரத்தில் போயிட்டு கீழே இறங்குது. இந்த கருப்பு கலர் கோடு தெரியுது, அது ஃபுல்லாக கீழே இறங்கிடும். கொஞ்சம் நேரத்தில் தெரியுதா உங்களுக்கு? ஜூம் பண்ணி அமைக்கவா? இந்த கருப்பு கலர் கோடு தெரியுதா கீழே? அது அப்படியே கொஞ்சம் நேரத்தில் கீழே இறங்கிடும். போட் அப்படியே கீழே இறங்கி தான் கிளம்பி போகும். அப்படியே பறந்துக்கிட்டு போகும் மேலே. கேப்டன் மேலே வந்திருப்பாங்க அந்த போட்டில். உண்மையிலே வேறு லெவலில் இருக்கும் இந்த போட்டில் போகிற எக்ஸ்பீரியன்ஸ். இந்த உள்ளே ஃபுல்லாகவே ஏசி. நான் வந்து வெளியில் இந்த ஓரம் இந்த போட்டில் தான் வந்தேன். நல்லா தெரியும் எனக்கு. சேமாக இது இல்லை அது வந்து கேட்கோ கொஸ்டின் எழுதியிருக்கும் அந்த போட்டில் சைடில். அது பாதி எழுதிருக்கும், பாதி எழுதாமல் இருக்கும். அந்த போட்டில் வந்தேன். பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உட்கார்ற மாதிரி சீட் இருக்கும். நான் அந்த போட்டில் கடைசியாக அதெல்லாம் உட்காந்துட்டு வந்தேன். ஆனால் தண்ணி இனியெல்லாம் மேலே அடித்தது 4 இன்ச்சின் 6 இன்ச்சின் இருக்கும் போல் சைட்லலாம். பயங்கரமான அள்ளி வியூஸும் தண்ணி அந்த அளவுக்கு இருந்தது. சூப்பராக இருந்தது. இந்த லாடி இருக்குல்ல, அந்த பாருங்க லாடி, அங்கே போயிட்டு அப்படியே அங்கேருந்து போயிட்டு இருந்தது. தெரியுதா லாடி? அந்த தெரியுது பாருங்க. அங்கே போகும் இந்த போட்டு. அங்கே போய் கொஞ்சம் இதில் கொஞ்சம் பேசஞ்சர் இருப்பாங்க. அங்கே மாகிலேருந்து வந்தோம். இங்கே வந்து இறக்கி விட்டுட்டு இங்கேருந்து சில திங்ஸ் லாடிக்கு எடுத்துகிட்டு போகணும். அதையும் என்ட்ரி போட்டு ஏற்றிக்கிட்டு போவோம் அழகாக அந்த போட்டில். இது தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் உங்களுக்கு இந்த போட்டை பற்றி சொல்லணும்னா. அதை நான் அப்புறம் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஒரு கேப்டன் லேடி கேப்டன் இருந்தாங்க. செம்மையாக ஓட்டுவாங்க வண்டி. பிச்சுக்கிட்டு போவோம் வண்டி, அவ்வளோ ஸ்பீடாக போகும். இந்த பசங்களாம் போகிறாங்க பாருங்க என்ட்ரி போட்டு. எல்லாம் இங்கே உள்ள பசங்க, இங்கே லோக்கல் பசங்க, ஸ்கூல் பசங்க இதை என்ட்ரி போட்டு அங்கே போயிட்டுருக்காங்க. இப்போ இவர் இருக்கல்ல, இவர் தான் நம்ம இப்போ ஃப்ரெண்டு போர்ட்டரு. ஆக்சுவலாக வந்து இவர் இல்லைன்னா கப்பலே போகாது. ஆக்சுவலாக இவர் என்ன பண்ணுவாருன்னா போயிட்டு அந்த கீழே வந்து ஆங்கர் போட்டு கட்டியிருக்காங்கல்ல கீழே, அதை வந்து இவர் தான் போய் ரிமூவ் பண்ணி விடுவார். இவர் ரிமூவ் பண்ணி விட்டதுக்கப்புறம் கப்பல் மூவ் ஆகும். ஆனால் அவர் தான் என் ரூம்மேட். அவர் நானும் ஒரு ரூம். அவர் ஆக்சுவலாக இந்தியாவில் உத்தரப்பிரதேசில் வந்திருக்காரு, யூபியிலேருந்து வந்திருக்காரு. அப்புறம் அதெல்லாம் பசங்க எல்லாமே வந்து மாகியில் போய் தங்கியிருக்காங்க. அங்கே நான் மாகியில் ட்ரைனிங்கில் இருக்கப்போ அவங்களாம் என் கூட வந்தாங்க. ஆக்சுவலாக இந்த போட்டு இல்லை, நான் வந்து சீட் இருக்கேன். நான் வந்து போட்டு ஹாய் விளாக். ஸோ இந்த போட்டில் தான் வந்துட்டு இருக்காங்களா, இந்த இன்டர் இஸ்லாண்ட் போட்டு லிமிட்டட். ஸோ இது மாதிரி நிறையா போட் இருக்கு. First day I come with him. First day training I come with him. Mahi. I come with him. Sir. How are you? Good. பார்த்தீங்களா எவ்வளோ ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. குட் மை ஃப்ரெண்ட் சார் மாதிரி நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக நான் வந்தது பார்த்தீங்கன்னா இங்கே தான் நான் உட்காந்துருந்தேன். இந்த சீட்டில் பின்னாடி வந்து தனித்தனி சீட்டாக இருக்கும், அதெல்லாம் உட்காந்துருந்தேன். ஸோ இந்த இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி விடுவாங்க. இழுத்து கட்டி வச்சுருக்காங்கல்ல, லாக் பண்ணியிருக்காங்கல்ல, ரிமூவ் பண்ணி விட்டுருவாங்க. இதில் உட்காந்துருந்தேன். கீழே இன்ஜின், இது ஒரு இன்ஜின், அந்த அங்கிட்டு ஒரு இன்ஜின் இருக்கும் போல். ரெண்டு இருக்கும், இங்கிட்டு 2 அங்கிட்டு 2 இருக்கும். அள்ளி வீசுங்க தண்ணி. இதில் அடிச்சு மேலே அங்கே அது வேற வரும் மேலே. ஸோ நான் வந்து வேறு போட்டு அது மேலே உட்காந்துருக்கேன். சிசில் ஃப்ளாக் பறக்குது பார்த்தீங்களா. ஸோ இது அடுத்த போட்டு, சின்ன போட்டு, அதோட கொஞ்சம் சின்ன போட்டு. இதுவும் அப்படி தான் பாருங்க. இதெல்லாம் அனுபவம், டிஃப்ரெண்டான அனுபவம். இது யூரோப் கண்ட்ரீஸ்லேருந்து எக்கச்சக்கமாக வர்றாங்க. கத்தார் ஏர்லைன்ஸு, எத்தியோப்பியா ஏர்லைன்ஸ், இது மாதிரி நிறைய ஏர்லைன்ஸ் வருது ஒரு நாளைக்கு. ஒரு ஃப்ளைட்டில் எவ்வளோ பேர் வருவாங்க. அந்த ஃப்ளைட்டில் வர்றவங்க எல்லாமே 2-3 போட்டில் பிரிஞ்சு வராங்க. இது ஒரு போட்டில் 300-400 பேர். ஒரு இந்த பெரிய போட்டு மேலே பாருங்கள், இங்கே மேலே மாடியெல்லாம் இருக்குது. அதுவும் பிஸ்னஸ் கிளாஸ் மேலே உள்ளதெல்லாம். ஸோ மேலே உள்ளது பிஸ்னஸ் கிளாஸு, கீழே உள்ளது எக்கனாமின்னு சொல்லுவாங்க.
இந்த பின்னாடி பேக் சைடில் நம்ம உட்காந்துக்கலாம், இங்கே மாதிரி இந்த சைடில் பின்னாடிலாம் உட்காந்துக்கலாம். நல்லா பயங்கரமாக இருக்கும் போட்டு கிளம்புறப்ப. என்ன ஸ்பீடாக போகும், வர்றதும் அப்படி தான் வரும். அந்த வீடியோ உங்களுக்கு அட்டாச் பண்ணிருக்கேன். அந்த கருங்கடலில் போன வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அந்த கருங்கடல் நான் எப்படி சொல்கிறேன்னா, கடல் தண்ணி ப்ளூவாக பார்த்துருக்கேன் பாருங்க. இது ஒரு எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறது. அந்த தண்ணி பயமாக இருந்தது, சாக்கடை மாதிரி கருப்பாக இருந்தது தண்ணி. எப்படி தூக்கி வீசுது, இங்கிட்ட அங்கிட்டுமா வீசுது, இங்கே இந்த மொபைல்லாம் பறந்துருமோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது. குடல் வந்து தொண்டை வர வந்துட்டு வந்துருச்சு, அந்த அளவுக்கு இருந்தது. மோசமாக இருந்தது அந்த அனுபவம், மறக்க முடியாது. பார்ப்போம். இந்த போட்டு இப்போ கிளம்புவோம், அந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். அது இல்லாமல் அந்த போட்டு நான் வந்தேன்ல, அந்த வீடியோ நான் அதில் அட்டாச் பண்ணுறேன் பாருங்க. அங்கேருந்து கிளம்பி வர்றப்ப என்ன ஸ்பீடாக வந்தது, எப்படி தண்ணி வீசுதுங்கிறத எனக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே ஒன்றும் தெரியாது, ஏன்னா போட் நின்றுட்டு இருக்குல்ல. போகிறப்ப தான் அதோட வேகம் நம்மளுக்கு தெரியும். கடலில் அந்த ஆள்கடலாம் தூக்கி வீசு அங்கிட்டும் இங்கிட்டுமா. இங்கெல்லாம் உங்களுக்கு வேகமாக போகாது, ஏன்னா இந்த சாதாரண தண்ணி தானே. உங்களுக்கு ஆழ்கடல் இல்லை, உங்களுக்கு அது தண்ணி மாறும், கலரு போக போக கலர் மாறிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு கலராக மாறும். டார்க்கு ப்ளூவாக இருக்கும், அப்புறம் கருப்பாக மாறும், திருப்பி டார்க் ப்ளூவாக மாறும், அப்புறமா இந்த கலருக்கு வந்துடும். போட் எடுக்க போகிறாங்க. போட்டு எடுக்க வேண்டிய நேரம் வந்து வீட்டுக்கு பசங்க பய சொல்லுவாங்க. நோ ப்ராப்ளம். வேர் அந்த தேடி தூக்கி வச்சுட்டாங்களா கீழே. இப்போ போட் வந்து போட்டு எடுத்துருவாங்க. அவர் தான் மேனேஜர், இந்த போயிட்டுருக்காருல அவர் தான் மேனேஜர். இந்த போகிறாரு இருப்பாங்க. சூப்பர் டைப்புங்க அவர். இந்த கேப்டன் மேலே இருக்கார். இந்த லாக்கர் ரிலீஸ் பண்ணி விடுவாங்க. ரிலீஸ் பண்ணி விட்டாங்களா, திருப்பி இந்த ரிலீஸ் பண்ணி விடுவாங்க. இந்த லாக் ரிலீஸ் பண்ணோடனே வண்டி எடுத்துருவாங்க. போட் எடுக்க போகிறாங்க பாருங்கள். உடனே இப்போ நம்ம போட் எடுக்கிறாங்க. சூப்பராக இருக்கும் பாருங்க. இந்த லாக்கெலாம் ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த பாருங்க, ஒவ்வொரு லாக்கும் ஒரு ஆள் ரிலீஸ் பண்ணுறாங்க. அங்கே நம்ம பையன் போய் ரிலீஸ் பண்ணுறாரு, தெரியுது அவங்களுக்கு. அவங்க இப்போ கடைசி அந்த லாக் ரிலீஸ் பண்ணுவாங்க. ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அதை ரிலீஸ் பண்ணுவோம். கேப்டன் பார்த்துட்டு இருக்காரு மேலேருந்து, ஜன்னல்லேருந்து. ஜூம் பண்ணி காமிக்கிறேன். பார்க்குறாரு மேலேருந்து, வாட்ச் பண்ணுறாரு எல்லாத்தையும். வண்டி எடுத்துட்டான் போகுது. என்ன இந்த இதை காணும், ஒரு பேக் ஒன்று போட்டிருப்பாங்க. ஓகே, ரொம்ப கீழே இறங்கிடுச்சா. இந்த இது உரசாமல் இருக்கிறதுக்கு கருப்புல பேக் ஒன்று போட்டிருப்பாங்க சைடில். இதுதான் இல்லை உரசுப்பாங்க. எப்படி உரசுப்பாங்க இல்லை. இந்த ரிலீஸ் பண்ணிட்டாங்களா ஃபைனலாக. அதை நான் எடுத்தோடனே ரிலீஸ் பண்ணுவாங்க. அது எப்படி போகுது மட்டும் பாருங்கள். அப்படி இறங்கி போகும் பாருங்க உள்ள. எப்படி வாட்ச் பண்ணுறாங்க, கரெக்டாக வாட்ச் பண்ணி பயலாக சொல்கிறாங்க. இப்படியே போயிட்டுருக்கோம் நம்ம போட்டு. ஸோ இது வந்து இந்த போட்லாம் வந்து இந்த சொன்ன தீவுக்கு ஃபாரினர்ஸ்லாம் தனியாக வச்சுட்டு போகிறது. இது வந்து நிறையா ஃபாரினர்ஸ் வருவாங்க. இது பேக்கேஜாக போட்டு வராங்கல்ல, அந்த ஃபாரினர்ஸ் வருவாங்க. இங்கேருந்து அவங்க மேசன் அது மாதிரி 2-3 ட்ராவல் ஏஜென்சி இருக்குது. மேசன் ஒரு 2-3 இருக்குது. ஸோ அவங்க எல்லாமே வந்து ட்ராவல் ஏஜென்சி எல்லாமே வந்து மொத்தமாக அழைச்சிட்டு போவாங்க. இந்த மண் அடிச்சிருக்கும் போல தான் சோப்பு போட்டு கழுவி விட்டுட்ருக்காங்க அந்த போட்டை. இது மாதிரி நிறைய போட்டு இருக்குங்க. ஒரு நாளைக்கு 3-4 போட்டு வரும். 4 போட்டில் ஒரு போட்டுக்கு 300-400 பேர்னா நானா 16,600 பேர் வருவாங்க. இந்த 1600 பேரையும் நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். அந்த டிக்கெட்டு ஏற்ற அந்த இது கொண்டு வர்றாங்களா எல்லாமே செக் பண்ணிட்டு தான் அனுப்புவாங்க எல்லாமே. அது எல்லாமே இங்கே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின், பஸ்ஸு இதெல்லாம் நுணுக்கு வராதா. ஸோ அதனால போஸ்டலு, இந்த போலீஸு இது மாதிரி எல்லாத்தையும் இதில் தான் அனுப்புவாங்க. அந்த ஷிப்பில் கார்கோன்னு தனியாக இருக்கும் பின்னாடி. ஸோ அதில் தான் அனுப்புவாங்க. ஸோ எல்லாத்தையும் நம்ம தான் ஃபாலோ பண்ணுவோம். எல்லாத்தையும் நம்மளுக்கு தெரியும். இப்போ இங்கேருந்து இங்கே என்னென்ன போகுது அப்படிங்கிறது. கொஞ்ச நாள் போயிட்டுனா இந்த தீவில் மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு 5000 பேர் அதிகபட்சமாக இருப்பாங்க நான் நினைக்கிறேன். அங்கே சிசேலில் உங்களுக்கு 1,00,000 பேர் இருப்பாங்க. அந்த 4,000 பேரில் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 2,000 பேர் 1,500 பேர்கிட்ட தமிழர்கள் இருப்பாங்க. அதெல்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். எல்லாரையும் தெரியும் கொஞ்சம் நாளில். இந்த கிளம்பிட்டாங்க பாரு, அதெல்லாம் பாய் சொல்கிறாங்க பாருங்க எல்லாருமே. பாய் 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 லவ் சொல்லிட்டு போகிறாங்க எல்லாருமே. அழகாக, ஆனால் பார்க்குறது அழகாக தான் இருக்கும். போகிறதெல்லாம்
நம்ம இதுல போறதா தெரியும். நான் போறப்ப எனக்கு பட்ட கஷ்டம் என்ன தெரியும். கொட்டெல்லாம் வேலை வந்துச்சு. அப்படி இருந்தது. ஆழ்கடல்ல போகும் 70 கிலோமீட்டர் போகுதுன்னா பாத்துங்க எப்படி இருக்குன்னு. 70 கிலோமீட்டர் போகும் இதுல. பாருங்க எங்க போயிட்டு இருக்கு பாருங்க. எப்படி போயிட்டு இருக்கு பாத்தீங்களா? அது பக்கத்துல பார்த்தாலும் தெரியும். அந்த தட்டு அட்டி வீசும். அந்த வீடியோ உங்களை அட்டாச் பண்ணியிருப்பேன். பார்த்துருப்பீங்க. எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நேரத்துக்கு. பாருங்க எப்படி போகுது பார்த்தீங்களா போட்டு. அடுத்து இந்த போட்டு கிளம்பும். அது எங்கே போச்சு பார்த்தீங்களா அதுக்குள்ளேயும். அப்படி நேராக போயிட்டு லாடி போயிட்டு லாடியில் பார்சலை இறக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பக்கம் இதுக்கு போகும். இந்த சைடு அப்படியே திரும்பி ரைட் சைடில் அப்படியே திரும்பிடும். போய் கொஞ்சம் தூரத்தில் அப்படியே யூட்டன் அடிச்சிடும். அதுக்கு அங்கிட்ட ஆழம் இல்லைன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அதனால தான் இங்கேயே யூட்டன் அடிப்பான்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கே யாருமே பிராஸ்லின் நம்ம சொல்லவே மாட்டாங்க. பிரளயான்பாங்க. நம்மள என்னடா பிராஸ்லின் தானே இருக்குது. PARSLIN தானே இருக்குது. ஏன் வந்து எஸ்ஸே சொல்ல மாட்டாங்க. பிரளயான் எல்லாருமே இந்த ஊர் மக்கள் எல்லாமே அப்படி தான் பேசுவாங்க. அவங்க சொல்கிறது நம்ம இந்த இங்கிலீஷில் வேறு வேடாக இருக்கும் இந்த ஊர் மக்கள் சொல்கிறதெல்லாம். ஆனால் இந்த இடத்துல காலையில் ஒரு ஆமை பார்த்தாங்க. பயங்கரமாக இருந்ததுங்க இந்த இடத்துல. காலையில் ஒரு ஆமை பார்த்தேன். இது என்ன ஆமையா இலையா? காலையில் ஒரு ஆமை பார்த்தேன். பயங்கரம் பெரிய ஆமை. மண்டே அழகாக கொண்டாந்து வெளில நீட்டிட்டு போனது. ஒருத்தர் போர்ட்டர் கூப்பிட்டு சொன்னார் இந்த இடத்துல ஆமை இருக்குன்னு. அப்போ தான் பார்த்தேன். அழகாக வெளில வந்து மண்டையை நீட்டிட்டு போயிட்டு இருந்தது. போச்சு பார்த்தீங்களா? அந்த ஸ்பீட் போட் ஒன்று எப்படி போயிட்டு இருக்கு பாருங்க. அச்சோ எல்லாம் குடல்ல வெளில வந்துட்டு போகல. அந்த அளவுக்கு போயிட்டு இருக்காங்க. நம்ம போட்டு மறைஞ்சிச்சு பாருங்க. அது இந்த போட்டு தான். இங்கேயும் தெரியுது பாருங்க. நம்ம இருக்கிற வீடு தான் பாருங்க. அந்த மலை தெரியுதா? அந்த மலைக்கு கீழே தான் நம்ம இருக்கோம். அந்த வாழை மரம் அதெல்லாம் அந்த மலை கீழே தான். பச்சை கலர்ல ஒரு பில்டிங் மாதிரி தெரியுதா? அந்த பச்சை கலர் பில்டிங் தெரியுதா? அதான் ஏர்போர்ட் வந்து இங்கிட்டு இல்லை. அந்த மலையை தாண்டி அங்கிட்டு போகணும். பேக் சைடு தான். இந்த மலைக்கு பேக் சைடு தான் ஏர்போர்ட். இங்கிட்டு இல்லை. ஸோ அப்போ நம்ம வண்டி எல்லாம் போயிடுச்சு. நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி வந்து என்ன சொல்லணும்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம செக்யூரிட்டி நம்ம செட்டு அங்கேயும் இருக்காங்க இங்கேயும் இருக்காங்க. சரி இங்கேருந்து பாருங்கள். இது வந்து கிரையோல் அப்படின்னு ஒரு இருக்குது. அது ட்ராவல் ஏஜென்சி. இவங்க நம்மளோட பார்ட்னர். அது மேசன் ட்ராவல்ஸ்ன்னு இருக்காங்களா, இவங்களும் நம்மளோட பார்ட்னர். இவங்க ஆன்லைனில் உங்கள்கிட்ட புக் பண்ணால் இவங்க எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி இவங்க கூட அனுப்புகிறாங்க. ஸோ இது ஒன்றும் பெய்டு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் ஒன்றும் இல்லை. நான் நம்மளோட பார்ட்னர்னால சொல்கிறேன். ஸோ இவங்க மூலியமாக அப்ளை பண்ணோன்னா ஈஸியாக வந்து அவங்க எல்லாமே கார் கேப் ஃபெசிலிட்டி எல்லாம் பண்ணிடுவாங்க. ஏன்னா இங்கே வந்து பஸ் எதுவுமே உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் அவ்வளோவா இல்லை உங்களுக்கு. ஸோ அதனால் அதில் போகிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதுதான் வந்து போர்டிங் ஏரியான்னு சொல்லுவாங்கள்ல. டிக்கெட்லாம் செக் பண்ணதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் பண்ணி இங்கே வந்து நிற்பாங்க போர்டிங் ஏரி. இது வந்து பிஸ்னஸ் கிளாஸ் இங்கிட்டு நிற்பாங்க தனியாக. அப்போ வந்து இங்கிட்டேருந்து நார்மல் கிளாஸ் இதில் தான் ஏறி போனாங்க. இப்போ தான் நீங்கள் பார்த்தீங்களே. சரி ஓகே பாய். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் 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 லாடி பாய். நெக்ஸ்ட் போட் இஸ் கம்மிங். பாருங்கள் அடுத்த போட் வந்துட்டுருக்கு. பார்த்தீங்களா? இதுதான் போட் வந்துகிட்டே இருக்கும். விஜய் டுடே how many boats coming? 4. This final boat? It is finished, we will go. This is finished, we will go. இந்த போட்டில் தாங்க நான் வந்து நினைக்கிறேன். கேரளில் இருக்க சைடில் போக் போஸ்டும் பாதி கிழிஞ்சு இருக்குமே. பார்ப்போம். பின்ன ஷீட் இருந்ததுன்னா இந்த போட்டு தான். அந்த போட்டு வேறு லெவலில் இருக்கும். சீட்டு பாருங்கள் முன்னாடி அதை உட்காந்து ஆள் உட்காந்துருக்காங்க பாருங்கள். சீட்லாம் போட்டுருக்காங்க முன்னாடி. தூக்கி வீசுகிறேன் ஆளை முன்னாடி உட்காந்து. பின்னாடி உட்காந்து நிலவை முன்னாடி நடத்தி தொப்பை ஆக்கி விட்டுரும். அதுக்கெல்லாம் தைரியம் தில்லு வேணும் முதல்ல. ஒரு அழகாக ஒரு பாருங்கள். ஒரு பொண்ணு பாருங்கள். அவ்வளோ பெரிய ரோப்பு வெயிட்டு தூக்கிக்கிட்டு ஆளே பாருங்கள். இந்த ரோப்பு வெயிட்டு தான் இருக்கும் போல். இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்கு இந்த பொண்ணு. இந்த பாருங்களா சொன்ன லேடி பைலட்டு பாருங்கள் எப்படி ஓட்டுறாங்க பார்த்தீங்களா? நான் சொன்னேன்ல என்ன ஓட்டுவாங்க தெரியுமா அவங்க. அடேங்க அப்போ இந்த பொருளாக நான் வந்தேன். இந்த பின்னாடி வந்து நிற்க வண்டி அப்படியே சேர்ந்து இந்த இழுத்து போடுறாங்க மாட்டாங்க. ரோப் எடுத்து போடுறாங்க கட்டுறாங்க பாருங்க. இங்கேயே ரோப் போடுவாங்க கட்டுவார். இந்த பொருளாக நான் வந்தேன். அதை பாருங்க. அது பாருங்க அப்படி போடுறாங்க பாருங்க. மாட்டிட்டு கொடுத்துருவாங்க. ரோப்பை இழுத்து கட்டிடுறாரு. லேடி இப்போ இது பைலட்டு
பார்க்குறாங்க பார்த்தீங்களா, சைடில் பார்த்து அழகாக காட்டுறாங்க பாருங்கள். எப்படி ஓட்டிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா வண்டியை, ஒத்த கையில் ஓட்டிட்டு சைடில் பார்த்துட்டு இருக்காங்க. இதை விட இருக்கே பெரிய போட்டு. இங்கே பாருங்க சைடில் பாருங்கள் எப்படி ஓடுது தண்ணி. ஆயிரமும் தண்ணி அள்ளி மேலே பாருங்க, மேலே தண்ணி தெரிச்சிருக்கு பாருங்க. மேலே அடிச்சு இருக்கு. இதெல்லாம் நான் வந்தேன், இந்த போட்டெலாம் வந்தேன். செம்ம ஸ்பீடாக ஓட்டினாங்க அந்த லேடி. ஃபுல்லாக ஃபாரினர்ஸ் தான். எவ்வளோ பேர் வராங்கன்னு பாருங்கள். இப்போ அதில் அவ்வளோ ஃபாரினர்ஸ் வருவாங்க. ஃபிஷர் ஃப்ளாக் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. க்ரீன், ஒயிட், ரெட், எல்லோ அண்ட் பர்பிள் கலர் ஃபிஷர் ஃப்ளாக் கேட் கோகோஸ். இந்த வழியாக நான் வந்தேன். செம்ம ஸ்பீடு. காலையில் ஃபஸ்ட்டு வண்டி 8 மணிக்கா 8:30 9 மணிக்கு எடுத்தாங்க. வேறு லெவலில் வந்து இது 3,000 ட்ரிப் 2,000 ட்ரிப் எடுத்துருப்பாங்க அந்த வண்டி. வேறு லெவலில் போகும் இந்த வண்டி. ஃபாரினர்ஸ் அவ்வளோ பேர் வருவாங்க இங்கே. ஃபுல்லாகவே ஃபாரினர்ஸ் வந்துக்கிட்டே இருப்பாங்க. எங்கே 2-3 ஃப்ளைட் வருதா வந்துக்கிட்டே இருப்பாங்க. எங்கேருந்து வராங்க தெரியல. அது மாதிரி சுற்றி பார்த்தவங்க இங்கேருந்து போகிறது ஃபுல்லாகவே இங்கே டூரிஸ்ட்டு தான். வேறு எதுவுமே இல்லைங்க. மீன்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் பிடிக்கிறாங்க. ரொம்பலாம் பிடிக்க மாட்டேன். பார்த்தீங்கன்னா 4 போட்டாச்சு போட்டு தான் இருக்குது மீன் பிடிக்கிற போட்டு. இந்த மாதிரி இங்கே ஒரு 2-3 போட்டிருக்கு, அவ்வளோதான். ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் பெரிய போட்டு. இந்த போட்டில் தான் நான் வந்தேன். எப்படி அந்த மேடம் எப்படி ஓட்டினாங்க தெரியுமா, பயங்கரமாக ஓட்டினாங்க. ஜஸ்ட்டு மிஸ் உள்ளே போயிருக்கோம். பார்த்தீங்களா, இதை செக் பண்ணி நாங்கள் டேக் போட்டு விடுவோம். ஒயிட் கலர் டேக். இந்த போட்டோஸ் வந்து அதை எடுப்பாங்க. இந்த டேக்லாம் இருக்குல்ல, அதை நாங்கள் செக் பண்ணுவோம். செக் பண்ணி போட்டு விடுவோம். என்ன மெட்டீரியல் கொண்டு போகிறாங்க, வெடி எதுவும் இருக்கா, லாஸ்ட் மெட்டீரியல் இருக்கா, லீக்கேஜஸ், ஏன்னா மற்ற பேக்கு தான் செக் பண்ணி நாங்கள் போட்டு விடுவோம் டேக்கு. அவங்க வந்து இதில் வந்து எடுத்து உள்ளே போடுவாங்க. ஃபோட்டோஸ் அவங்கலாம் எடுத்து போடுறவங்களாம் திங்ஸ் எல்லாம் சரசன்னு எடுத்துகிட்டு போவோம். திங்ஸ் எல்லாத்தையும் பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக இறக்குறாங்கன்னு மட்டும் பாருங்கள். எல்லா பார்ட்னர்ஸும் சரசரன்னு அந்த பேக் வந்து போன தடவை போய் மாற்றி எடுத்துகிட்டு போயிட்டாங்க பேக்கெல்லாம். கீழே இந்த பயில பாருங்க எப்படி சுற்றிட்டு இருக்காரு கீழே. சரன்னு எடுத்து போட்டுட்டு இருப்பாங்க எல்லாத்தையும் பேக்கெல்லாம். லைட் எப்படி இருக்கு பார்த்தீங்களா, மேலே பில்லிங் ஆகிட்டே இருக்கும். காற்றை கிழிச்சிட்டு போகிற மாதிரி வச்சுருப்பாங்க போட்டு. பேலன்ஸ் பண்ணி ஃபுல்லாக ஏசி போட்டு கீழே, அதான் கிளாஸாக இருக்கும். கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள் எல்லா ஃபாரினர்ஸும் வந்துடுவாங்க. இங்கே பாருங்கள் அந்த அந்த நான் சொன்னல மேசன், க்ரியோல் இவங்கள நின்றுட்டுருக்காங்க பார்த்தீங்களா. அவங்க வந்து இவங்க ஏஜென்சி இவங்கள்ட்ட புக் பண்ணியிருப்பாங்க, மேசன் ஏஜென்சி. இப்போ நாங்கள் வந்து ட்ரான்ஸ்போர்ட் கொடுத்துட்டோம். அங்கே பாருங்கள் எப்படி போய்ட்டு நம்ம ஊரில் பசங்க பைக் ஓட்டி இப்போ சாகசம் பண்ணுவாங்கல்ல, இந்த ஊரில் பாருங்கள் போட்டு ஓட்டி சாகசம் பண்ணிடுவாங்க. போய் சேர்த்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு போட்டு ஓடி சாகசம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஊரில் பார்த்தீங்களா. போய்த்தாங்க, போய் சேர்த்துட்டாங்க. ஏன் விட்டு மோத போகிறாங்க பார்த்தீங்களா. எவ்வளோ ஃபாரினர்ஸ் எல்லாம் யூரோப்பு, அதே மாதிரி மேசன், க்ரியோல் அப்படின்னு வச்சுருக்காங்க எல்லாமே இந்த சைடு நின்றுட்டுருக்காங்க பார்த்தீங்களா. மேசனுக்கு அவங்க வந்து போய் அட்டன் பண்ணுவாங்க. மேசன்னா மேசன் இந்த ட்ராவல் ஏஜென்சி, க்ரியோல்னா க்ரியோல் நம்ம பார்ட்னர் அவங்கெல்லாம். ஸோ அங்கே போய் அட்டன் பண்ணி கூப்பிடுங்க. அவங்கள போய் கான்டெக்ட் பண்ணுவாங்க. அவங்க வந்து எல்லாத்தையும் ஒன்றா இது பண்ணி குமுலேட் பண்ணி மொத்தமாக அழைச்சிட்டு போவாங்க. நேம் கேட்டுருக்காங்க பார்த்தியா, நேம் கேட்குறாங்க பார்த்தீங்களா. டிக் பண்ணிகிட்டே இருப்பாங்க வந்தவங்கள. அதையும் டிக் பண்ணி அரேஞ்ச்மெண்ட் பண்ணி ஹோட்டலு சுற்றி பார்க்குறது, டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு போவாங்க. அங்கே ஒருத்தர் நின்றுருக்காரு, ஓமேன் மார்கோ ட்ரில்ஸ்ன்னு போட்டிருக்காரு. யாரும் அழைக்க வந்திருக்காரு போல். ஸோ நான் வந்தோடனே நேராக யாரையும் பார்க்கல. அப்படியே நேராக கார்கோ ஆஃபீஸ் போய்ட்டு எனக்கு தெரியும் இல்லை நம்ம ஆஃபீஸு அங்கே இப்படி தானே இருக்கும். அங்கே ரொம்ப கொஞ்சம் இதாக இருக்கும். அங்கே வந்து ரொம்ப நிறைய பிஸியாக இருக்கும். ஏன்னா வந்து அது எல்லா இடத்துக்கும் பண்ணிட்டு இருக்காங்களா, ஆனால் ரொம்ப பிஸியாக இருக்கும். இங்கே கொஞ்சம் இதாக இருக்கும். பார்த்துடா உள்ள பேருக்கு விஜய் பார்த்து பாருங்க. ரிஸ்க் பிடிச்ச வேலை பாருங்க, எப்படி இன்னும் வேலை பார்த்துட்டு இருக்காரு பாருங்க. காலை எங்கே வச்சுக்கிட்டு எவ்வளோ ரிஸ்க்காக வேலை பார்த்துட்டு இருக்காரு பாருங்க. டக்கு வேணும் எடுத்து உள்ளே போடணும் உள்ள எல்லாத்தையுமே. அவர் பார்க்குற வேலை ரொம்ப ரிஸ்க். ஏன்னா காலை அங்கே வச்சுட்டு ஒரு காலம் இங்கே இருக்காது, ஸ்லிப் ஆனால் உள்ளே போயிடுவார்.
பாரு எல்லாமே பாருங்க எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க. உள்ளே ஏறிட்டார் அவர், எடுத்து போட்டுட்ருக்காரு. அவர் ரிஸ்க்கு, அதனால தான் அவர் ஸ்லிப்பாக வந்துட்டு இவர் தூக்கி கொடுத்துட்டாரு. தூக்கி அங்கே வீசுவாங்க எங்க மாகிலெல்லாம் பசங்க. டக்கு டக்கு டக்குன்னு போயிட்டு இருக்கோம். ஏன்னா எவ்வளோ லக்கேஜ் இருக்குது பாருங்கள். இப்போ பார்த்தீங்களா எத்தனை பேர் வந்தாங்க, எவ்வளோ லக்கேஜ். இதோட கூட ஒரு கம்மி இது, அதெல்லாம் இதோட கூட சுற்றி ஒரு எனக்கு தெரிஞ்சு 700-800 பேர் நிற்பாங்க அந்த இடத்துக்கிட்ட. ஃபுல்லாக சரசரசன்னு இறக்கிட்டு இருவாங்க. இந்த பேசஞ்சர்லாம் அங்கே போகிறாங்க. இன்னைக்கு உள்ளே உட்காந்துருக்காங்க, இறங்காமல் இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் லாடி போகிறாங்க. அதுக்கப்புறம் திருப்பி இங்கே இறக்கி விட்டு தான் லாடி போகும் இந்த வண்டி. ராசிலின் வந்துட்டு லாடி போயிட்டு, ஏன்னா இங்கேருந்து சரக்கு கொஞ்சம் லாடி போகுதுல. இந்த பாருங்க, இந்த பாக்ஸ் இருக்குல்ல, இந்த பாக்ஸ் லெட்டரு இதெல்லாம் இருக்கும், கருப்பு கலர் பாக்ஸ் இருக்கா, இந்த லெட்டர் இதெல்லாம் இங்கே எங்கள்கிட்ட வந்து இதெல்லாம் இருக்கும். அதை நான் போட்டு வைப்போம். இதை எடுத்து மேலே தூக்கி இது அங்கேருந்து வந்தது. இப்போ மாகிலேருந்து வந்த லெட்டர்லாம் இப்போ இங்கே இருக்குது, காலில் தான் கொடுப்போம் அந்த லெட்டர்லாம். ஹார்ன் அடிச்சிட்டாங்க. போட்டு கிளம்ப போகுது, போட்டு கிளம்ப போகிறது பாருங்க. ஹார்ன் அடிச்சிட்டாங்க. அந்த பொண்ணு பாருங்க, சின்ன பொண்ணு பாருங்க, அந்த ரோப்பை வந்து அவ்வளோ அழகாக எடுத்து வெளில உள்ளே போடுது பாருங்க. ஐயோ அந்த ரோப்பை உண்மையாக அந்த ரோப்பு வெயிட்டு தாங்குமான்னு தெரியல. இந்த பிள்ளை விஜய் எடுத்து போடுவாப்புலன்னு நினைக்கிறேன் அந்த ரோப்பை. இந்த மேடம் சைடில் பார்க்குறாங்க பாருங்க. மேலே இப்போ கீழே இருந்தாங்க லேடி, அவங்க மேலே போயிட்டாங்க. பயங்கரமாக ஓட்டுவாங்க அந்த லேடி. அப்போ அந்த போர்டில் தான் நான் வந்தேன். நான் செக் பண்ணுறாங்க சைடில் பாருங்கள். மேலே கேப்டன் தெரியுதா உங்களுக்கு? கேப்டன் செக் பண்ணுறாங்களா? கட்டுமா லேடி செக் பண்ணிவிட்டு வண்டி எடுப்பாங்க. இந்த பாருங்கள் வண்டி கிளம்பிடுச்சு. அந்த பொண்ணு பாருங்கள் எப்படி இழுத்து கட்டுது பாருங்கள். காலைல ஃபுல்லாக டீசல் போடுவாங்க, ஃபுல்லாக ஏற்றிட்டு ஃபுல்லாக கிளம்பும். நல்லா ஸ்பீடாக போகும் போட்டு. ஆனால் இப்போ ஆனால் வெறும் இருட்டால இருக்கும். மணி 7:30 ஆயிடுச்சா, கொஞ்சம் நல்லா இருட்டாயிடுச்சு. மழை வர போகுதுன்னு நினைக்கிறேன். நிலா வேறு வந்துருச்சு. சரி, இங்கே மணி இப்போ 5:30 இருக்கு. போட்டு கிளம்பிருச்சு. அப்படியே போயிட்டுருக்கோம் போட்டு. அப்படியே அழகாக திரும்பி பாருங்கள் எப்படி பறக்கும் பாருங்கள் வண்டி. அந்த மேடம் பறக்க விடுவாங்க, செம்ம ஸ்பீடாக விட்டுவாங்க அந்த லேடி. நம்மளுக்கே வயிற்று இந்த கலகலுக்கு. ஓகே, யூ வெயிட், ஐ வில் கம். டேக் த ட்ரிங்கிங் வாட்டர். ஓகே, கம், கோ, கம். ஓகே ஓகே, ஐ எம் வெயிட்டிங், ஐ வில் கம். டிரான்ஸ்போர்ட் இஸ் வெயிட்டிங். அங்கே இது வண்டி இருக்குது, மலை மேலே போகணும்லங்க, வண்டி இருக்குல்ல, அதில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்களா, நான் போகணுமா? அதான் நான் போகிறேன். கிளம்பி வச்சு வண்டி போக வேண்டியதான். அப்படியே போயிட்டுருக்க வேண்டியதான். ஓகே, பாய், see you, we will meet in next video. ஸோ அப்படியே நம்ம வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வாங்க, இப்போ நான் வந்த வழி நடந்து வந்தோம்ல இவ்வளோ தூரத்துக்கு. ஸோ அதில் கேபில் போகிறோம் இப்போ ஃபுல்லாக. அதே ரூட்டு அழகாக இந்த பிளேஸ் எல்லாமே அழகாக இருக்குது. பார்த்தீங்களா, பிளேஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ நாளைக்கு இங்கே இது திறந்துருக்கும். நாளைக்கு போகிறப்ப இங்கே ஃபிஷிங் மாதிரி இதை வாங்கிட்டு போய்க்கலாம். ஷிப்பு, போட்டு இதெல்லாம் பார்த்தோம்ல. நம்ம கேபில் போகிறோம் நம்ம ரூமுக்கு. इधर ही जिधर रोकता है उधर उसके थोड़ा आगे सब है ऊपर में तो पानी ले जाना है, नीचे ढलान पे है सब पानी ले जाएगा भाई. इधर ही हम लोग उधर நடந்தா போகணும். इधर से जाना पड़ेगा चल के. இந்த கேப்பில் தான் வரோம் நம்ம. எப்பயுமே இந்த கேப்பில் தான் வருவோம். பாருங்கள், இது மாதிரி கேப் தாங்க எல்லாமே.
கிரியோல் எக்ஸிக்யூட்டிவ் எக்ஸ்க்ளூசிவ் கிரியோலுங்கிறவங்க நம்ம சொன்னோம்ல அது மாதிரி ஒரு இதுதான். பாய்.